நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்ததிலிருந்து இந்த பிரச்சனைகள் அதன் மீதான விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. நிதிநிலை அறிக்கை ஒரு முழுமையானது, சமூக நீதி பார்வையில் மக்கள் நலத்திட்டங்களை முன்வைக்கப்பட்ட ஒன்று. மகளிர், மாணவர்கள், இளம் தலைமுறை, சுகாதாரம், கல்வி, இப்படி பல அம்சங்கள் அதில் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் பெரிதுமாக பேசப்படுவது என்பது கடனை அதிகம் வாங்குறீங்க, எதுக்கு செலவு செய்கிறீங்க அப்படின்றது எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்வி. உங்கள் பார்வையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட்ஜெட்டை படித்து பார்த்தாலே அதுக்கு பதில் இருக்குங்க. பட்ஜெட்டில் டிபார்ட்மெண்ட் வைஸு, ஸ்கீம் வைஸு, டிமாண்ட் என்னென்ன ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பட்ஜெட் அட் ஏ கிளான்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்த சப்ஜெக்ட் வைஸாக கல்விக்கு எவ்வளோ ஒதுக்குப்போம் அது மாதிரி வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறாங்க. அதனால் எதுக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்கிற கேள்வி வந்து அங்கேருந்து கேட்குறது வந்து அது புரியல நமக்கு. இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் நம்பரில் 9 லட்சம் கோடி ரூபாய் ஆயிடுச்சு, 5 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது 9 ஆயிடுச்சு, இது வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு பொது நிதியியல் பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் அது சொல்கிறாங்க. அமைச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி கட்டுக்குள்ளே இருக்குன்னா என்ன கட்டு யார் டிஃபைன் பண்ணுறதுன்னா நிதிக்குழு தீர்மானிக்குது. ஒவ்வொரு மாநிலமும் வந்து எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நிதிக்குழு தீர்மானிக்குது. அதை வந்து ஒன்றிய அரசு அதுக்கு ஒரு சீலிங், அதன் அடிப்படையில் ஒரு சீலிங் பண்ணுறாங்க. நெட் பாரோயிங், NBCன்னு பேர், நெட் பாரோயிங் சீலிங்னு. அதை வந்து ஆர்பிஐட்ட கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே தான் ஆர்பிஐ மூலிமா தான் நம்ம கடன் வாங்குறோம். நம்ம போட்டு போய் சந்தையில் போய் பேங்க்கில் போய் கடன் வாங்கிட்டு வரல. ஸோ இந்த சீலிங்ஸ்லாம் ஒரு இன்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம கடன் வாங்குகிறோம். ஸோ இந்த வருடம் நமக்கு எவ்வளோ வாங்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே தான் கீழே தான் வாங்குகிறோம் ஒன்று. அதே மாதிரி ஒட்டுமொத்த கடன் பற்றாக்குறை வந்து இந்த வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண 3%, 3.5% அதுக்குள்ளே தான் வாங்குகிறோம். ஒட்டுமொத்தமாக வாங்குகிற உள்ள கடன்கிறது என்னென்னா இந்த ஒரு அரசினுடைய கடன் இல்லைங்க. இப்போ இந்த வருடம் டெஃபிசிட் வந்து அடுத்த வருடம் கடன் ஆகும். அது மாதிரி தொடர்ந்து பல வருடமாக வாங்கிட்டு இருந்த டெஃபிசிட் தான் வந்து ஒட்டுமொத்தமாக கடனாக இருக்குது. ஸோ இதில் அதிகபட்சம் டெஃபிசிட் எப்போ போணுச்சுன்னா 2021 வந்து 4.9% நம்ம GSDPயில் டெஃபிசிட் போணுச்சு கோவிட் டயத்தில். ஸோ இந்த அரசு பதவி ஏற்கும்போது இவங்க இன்ஹெரிட் பண்ண ஃபைனான்ஸ் வந்து மிக மிக மோசமான நிலைமையில் இருந்தது. 4.9% வந்து GSDPயில் அதை வந்து 3% கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த 4.9ல் 3% கிட்டத்தட்ட ரெவென்யூ டெஃபிசிட்டுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது கடன் வாங்கி அன்றாட செலவுக்கு செஞ்சிட்டு இருந்த நிலைமை. கோவிட் இருந்தது, அதெல்லாம் தாண்டி வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அதை வந்து ரெடியூஸ் பண்ணி ரெவென்யூ டெஃபிசிட்டை 1% கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து 3% கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி செலவுகள் எதுவும் குறைக்காமல் புதிய திட்டங்கள் வந்து மேசிவாக பெரிய ஸ்கேலில் வந்து இந்த அரசு வந்து திட்டங்களை அறிவித்திருக்குது. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா வளர்ச்சியை அதிகப்படுத்தி அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. பட் இன்னொரு மேஜர் கன்ஸ்ட்ரெயின்ட் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறது, ஒன்றியத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் வராத ஒரு சூழலில் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். அவர் 2 சொச்சம் கணக்கு போட்டு சொல்கிறாரு. 2.63 லட்சம் கோடி ரூபாய் வந்து நமக்கு வந்து ஒரு 4-5 நிதிக்குழுக்கு முன்னாடி 8வது 9வது நிதிக்குழுவில் வந்து எவ்வளோ பிரித்து கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 8% பிரித்து கொடுத்தாங்க. அது இன்றைக்கி 4% ஆயிருக்குது. அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறாரு. நிதிக்குழு கொடுக்கறது மட்டும் இல்லை, நிதிக்குழு கொடுக்கறது வந்து ஒன்றிய அரசினுடைய டிரான்ஸ்ஃபரில் வந்து ஒரு பகுதி தான். இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் சொல்கிறோம்ல, மத்திய அரசு உதவியோடு நடத்தக்கூடிய திட்டம், பிரதமரின் வீடு கட்டும். ஆமாம், இல்லை அதில் தான் இந்த கல்வி காப்பீடு திட்டம். அதான் கல்விக்கு நிறுத்தினாங்கல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், கல்விக்கு SSAங்கிற அந்த கல்விக்கு நிறுத்தினது, இது எல்லாமே வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் தான். அதில் என்ன ஐரனினா அது எல்லாமே வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் செய்யப்படுற செலவு. மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டியலில் உள்ளதுக்கு கல்வி, சுகாதாரம், கிராமப்புற வளர்ச்சி, விவசாயம், பெண்கள் நலம், இது போன்ற துறைகளில் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ங்கிறதுல ஆர்டிக்கிள் ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. பொதுவான இதுக்கு வந்து யார் வேணாலும் செலவு பண்ணலான்ட்டு அந்த ஒரு பிரிவை வச்சுட்டு ஒன்றிய அரசு செய்யக்கூடியது. ஸோ அதுலேயும் நமக்கு வந்து குறைவாக கிடைக்கிது. மூன்றாவது இன்னொன்று சொல்லிடுறேன், மூன்றாவது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து 5.5 லட்சம் கோடி ரூபாய் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸுக்கு வந்து 15 லட்சம் கோடி ரூபாய் 16 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறாங்க. அது வந்து 100% ஒன்றிய அரசு செலவு பண்ணக்கூடிய திட்டங்கள். அதில் பெரும்பாலும் நமக்கு எந்த திட்டமும் கிடைக்கிறது இல்லை. ஸோ நிதிக்குழை தவிர்த்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்,
சென்ட்ரல் ஸ்கீம் இது எதுலேயுமே வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமில் லெஜிட்டிமேட்டாக நம்ம 40% வைக்கிறோம், அவங்க 60% தான் கொடுக்கணும். அந்த 60% வந்து கண்டிஷன் போட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்க 100% கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கான இது வந்து தமிழகத்துக்கு எதுவும் வரதில்லை. அவங்களே அதை ஓப்பனாக வந்து கன்ஃபர்ஸும் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லி, அதோடைய பொருள் என்னென்னா, ஒரு கூட்டாட்சியில் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு வந்து பிரதமர் பேசுகிறாருன்னா, நீ என்ன தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு நாங்கள் நிறையா செய்வோம், நீங்கள் எங்களை தேர்ந்தெடுக்கலைன்னா உங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோங்கிறத வந்து ஓப்பனாக அவர் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. அந்த டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிற அடிப்படையில் தான் வந்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் வந்து இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் வந்து பெரும்பாலும் ஒதுக்கக்கூடியது இந்த 2 மாநிலங்களுக்கு தான் ஒதுக்குறாங்க. அது இல்லாமல் இப்போ புதுசாக 2 இன்ஜின் சேர்ந்துருக்கிறதுல ஆந்திர பிரதேஷும் பீகாரும் வந்து அவங்க சப்போர்ட் அவங்களுக்கு தேவைங்கிறதுனால கட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சி தயவு. ஆமாம் சார், இன்னைக்கு வந்து பிஜேபியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் எழுப்பின ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏடிஎம்கேலையும் அதே மாதிரி விஜயபாஸ்கர் அதை எழுப்பியிருக்காரு. ஒன்று, நீங்கள் கடன் வாங்குறதுல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறோம், சுகாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம், மற்ற இதில் இருக்கிறோம்னா அவங்க சொல்கிறது கடன் வாங்குவதில் நீங்கள் முதலிடத்தில் இருக்கீங்க. நீங்கள் மகளிர் இலவச பயணம், உரிமை தொகை, மாதாந்திர மற்ற சலுகைகள், இதற்காக கடன் வாங்குறீங்களா? இந்த திட்டத்தினால வளர்ச்சி வருதான்னு நீங்கள் யோசிங்க. கடன் வாங்காமல் இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்த முடியாதா என்று கேட்டிருக்கிறார். அதாவதுங்க, கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்குவாங்கிறது வந்து பொய்யான தகவல். கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்கிற ஸ்டேட்ஸை நான் சொல்கிறேன். பீகார், கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. கடன் குறைஞ்சிக்கிட்டே வர இடத்துல இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. இன்னொன்று, இந்த சீலிங்க்கு ரொம்ப கீழே இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. ஸோ அது ஒன்றிய அரசு நிதிக்குழு நிர்ணயித்த சீலிங் இந்த வரம்புக்கு உட்பட்டு வாங்க. ஆமாம், இப்போ இந்த வருடத்துக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்களே 28% வேணுமோ, நம்ம 26.07 தான் இருக்கிறோம் அந்த சீலிங். ஆக்சுவலாக வந்து நிதிக்குழு சொன்னது 33%. 32லேருந்து இந்த 5 ஆண்டுக்கு 15வது நிதிக்குழுவோட பீரியடுக்கு 32லேருந்து 33% அந்த ஒரு கிளைட் பாத்துன்னு சொல்லுவாங்க, 0.5% முன்ன பின்ன குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வலை வச்சு பார்க்கும்போது நம்ம ரொம்ப கீழே இருக்கிறோம், 26.7ங்கிறது. ஸோ இன்னொன்று, இந்த ஒரு வரம்பை தாண்டி நீங்கள் வாங்க முடியாது. இப்போ கேரளா இன்றைக்கி கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு பெரிய கேஸ் இருக்குங்க. 293 ஆர்டிகல் 293 படி மாநிலங்கள் வந்து கடன் வாங்கிறதுக்கு முழு உரிமையும் மாநிலங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க கட்ட போகிறாங்க, அவங்க தான் வட்டி செலுத்த போகிறாங்க, திருப்பி செலுத்துறது அவங்க தான். ஒன்றியத்தோட அனுமதி தேவை எப்போன்னா, ஒன்றியத்துக்கு நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்ததுன்னா ஒன்றியத்துக்கிட்ட அனுமதி கேட்கணும். பட் ஒன்றியத்திட்ட அது மாதிரி கடன் இல்லாமையே அவங்க வந்து இந்த சீலிங், இந்த என்பிசியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 26,000 கோடி உடனடியாக கடன் வாங்க முடியலன்னு சொல்லி கேரளா அன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்குது. அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, இந்த தீர்ப்பு வரல. அது என்ன காட்டுதுன்னா, நீங்கள் நினச்சபடி கடன் வாங்கிட முடியாது. ஒன்றிய அரசு சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஆர்பிஐக்கு கொடுத்துருது. சரி, டெல்லி முடிவு பண்ணது, ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி வந்து இவ்வளவுதான் கடன் வாங்கணும்னு சொல்றாங்க, அதற்கு மேல வாங்கணும்னு நீங்க யார் எங்களை கட்டுப்படுத்துறதுக்குன்னு டெல்லிக்கு எதிராக இந்த வரம்புகள் தப்பு அப்படின்னு கேரளா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி, இல்லை நான் கேட்கறது, அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அந்த வரம்பை மீறி இருக்க முடியுங்கிறேன். சரி சார், முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு, அதை தான் பொய்ன்னு சொல்றேங்க. அது எப்படி இப்போ ஒன்றிய அரசு ஒத்துக்குமா நம்ம வரம்பை மீறி கடன் வாங்க? 0.5% கூடுதலாக வாங்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டாங்க. நீங்கள் அந்த டான்ஜென்கோ இதெல்லாம் வந்து டியூஸ்லாம் பே பண்ணிடணும், ஃப்ரீயாக கொடுக்குற எலக்ட்ரிசிட்டியை எடுத்துடணும். ஸோ அந்த ரிஃபார்ம்லாம் சொல்லி இவ்வளோ செஞ்சால் தான் நீங்கள் 0.5% கூடுதலாக வந்து கடன் வாங்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை மீறி வாங்கிட முடியும்? அடுத்தது எஃப்ஆர்பிஎம்னு ஒரு சட்டம் போட்டிருக்கோம். அந்த சட்டப்படி நம்ம இந்த வரம்பை மீற முடியாது. அதன் அடிப்படையில் தான் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து இந்த சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஒன்றிய அரசு அதை வந்து அமல்படுத்துகிறாங்க. ஸோ எங்கே இப்போ நீங்கள் வந்து இப்போ வரம்பை மீறிட்டீங்கன்னு சொல்லணும்ல. இது வளர்ந்துட்டு போகுதுன்னு எப்படி சொல்கிறீங்க? குறைச்சிட்டு வந்திருக்காங்க. 4.9லேருந்து முந்தைய ஆட்சி விட்டுட்டு போன ஃபிஸ்கல் டெஃபிசிட் 4.9, அதிலிருந்து இன்றைக்கி 3% குறைச்சில வந்திருக்காங்க. அதை ஒன்றிய அரசே ஒத்துக்குது. இப்போ நான் எடுத்து படித்தது வந்து என்ஐபிஎஃப்ல ஒரு பேப்பர், அந்த பேப்பரில் இந்த டேட்டை பற்றி அனலைஸ் பண்ணி ஸ்டேட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எடுத்து சொல்கிறேன். சார், நீங்கள் இந்த கோணத்தை சொல்கிறீங்க, விமர்சிக்கக்கூடியவங்க அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், அல்லது பாமகவாக இருக்கலாம், அவங்க அரசு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிற போது என்ன சொல்கிறாங்க, 2021 நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ கடன் இருந்தது,
நீங்கள் இந்த 22ல் என்ன வந்தது, 23ல் எவ்வளோ ஏறி இருக்கு, 24ல் எவ்வளவு, தொடர்ச்சியாக கடன் வாங்குவது நிற்கலை, அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதைத்தான் சொல்ல வரேன் சார். நீங்கள் கடன் வாங்குறத அவங்க எப்படி பேசுகிறாங்க, ரூபாயில் பேசுகிறாங்க சார். இத்தனை லட்சம் கோடி, இத்தனை லட்சம் கோடி, அத்தனை லட்சம் கோடின்னு இப்போ நம்ம இந்த திமுக அரசு பதவியேற்றப்போ கோல்டுனுடைய ப்ரைஸு இங்கே இவங்க இந்த லட்சம் கோடி சொல்கிறாங்களே, அது வந்து எவ்வளோ வந்து அபத்தமானதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். கோல்டு ப்ரைஸு சொன்னால் ஓரளவுக்கு மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து தங்கத்தினுடைய விலை 10 கிராம் 24 கேரட் வந்து 47,000 ரூபாய். இன்றைக்கி என்ன விலை? 90,000. அதே தங்கம் 2 மடங்கு ஆயிருக்குது. நீங்கள் அன்னைக்குள்ள ரூபாயை இன்றைக்குள்ள ரூபாயை ஒப்பிடுவீங்களா? தங்க விலை அவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்னா என்னென்னா, ரூபாயின் மதிப்பு அந்த அளவுக்கு உப்பு பெறாமல் போயிருக்குன்னு அர்த்தம். ரூபாயின் மதிப்பு அந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். டாலருடைய மதிப்பு உயர்ந்துட்டு போது, ரூபாயின் மதிப்பு சரியுது, உள்ளேயும் சரியுது, இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரியுது. உள்ள சரியறதுக்கு காரணம் விலைவாசி. இன்னொரு காரணம், ஒன்றிய அரசு 16 லட்சம் கோடி ரூபாய் வர 25-26க்கு அவங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த செலவு மாதிரி இந்த பட்ஜெட் வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ண போது, இது மாதிரி 3 மடங்கு வந்து அவங்க கடன் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க வர வருஷத்துக்கு. நம்ம பட்ஜெட் சைஸ் மாதிரி. ஸோ இவ்வளோ கடன் வாங்குறது விலைவாசி உயர்வு. ஒரு மாநிலத்தோட பட்ஜெட் அளவை விட 3 மாநில பட்ஜெட்டை சேர்த்தா வாங்குற அளவு கடன் மட்டும் ஒன்றிய அரசு வாங்குது. அது வந்து 4% மேலே இருக்குது. FRBM ஆக்ட் படி 3% தான் இருக்கணும். அடுத்தது இவங்க வந்து இன்னொன்று செஞ்சாங்க. ஒன்றிய அரசு வந்து செஞ்சதில் என்னென்னா, ரெவென்யூ டெஃபிசிட்டுக்கும் FRBM ஆக்டில் வந்து ஒரு சீலிங் வச்சுருந்தோம். ரெவென்யூ டெஃபிசிட்டுக்கு பயன்படுத்தவே கூடாது. கடன் வாங்கி ரெவென்யூ டெஃபிசிட்டே இருக்கக்கூடாது. ரெவென்யூ டெஃபிசிட் 0 இருக்குன்னாங்க. இவங்க 12ல் அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 18ல் மாற்றினாங்க. இப்போ சுத்தமாக 21லேயோ என்னமோ வந்து ரெவென்யூ டெஃபிசிட்டை டார்கெட்டே பண்ண தேவையில்லை, கடனை மட்டும் எப்படி குறைக்கிறோன்னு சொன்னால் போதுன்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க கடனுக்கு மட்டும் எப்படி குறைக்க போகிறோன்னு அதுவும் குறையல. அது 40 இருக்க வேண்டியது இன்றைக்கி 60 இருக்குது ஒன்றிய அரசுக்கு. ஸோ அதனால் விலைவாசி அதிகமாகி போயிருக்குது, பணத்தின் மதிப்பு சரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அன்னைக்கு 5 லட்சம் கோடி ரூபாய், இன்றைக்கி 9 லட்சம் கோடி ரூபான்னு பேசுகிறதே வந்து ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல், பப்ளிக் ஃபைனான்ஸ் பற்றி ஒரு பேசிக் இது இல்லாமல் பேசுகிறது. அந்த பணத்தை இதையும் ஒப்பிடவே முடியாது. ஸோ வருடாவர் யார் ஆட்சியில் இருந்தாலும் வருடம் கடன் வாங்குறது அப்படின்றதும் தொடருமா சார்? கடன் வாங்குறது ஒரு பெரிய தப்பு இல்லை சார். இங்கே பாருங்கள், அது வந்து இப்போ இந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அதை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துறீங்களான்னு பார்க்கணும். அந்த கடன் தொடர்ந்து எப்படி அதனுடைய ட்ரெண்ட் இருக்குங்கிறத பார்க்கணும். 2021ல் நான் சொன்ன மாதிரி 4.91 ஃபிஸ்கல் டெஃபிசிட். இன்றைக்கி வந்து அது சராசரியாக குறைஞ்சிட்டே வந்து இந்த வருடத்துக்கு 24-25க்கு 3.26 இருந்தது. அதை விட பட்ஜெட் போடும்போது 3.4 இருந்தது, 3.26 குறைஞ்சிருக்குது. வர வருஷத்துக்கு 3% குறைச்சிருக்கிறாங்க. இதை ஒட்டியே கடனோட மொத்த அளவு வந்து ஜிடிபியில் வந்து இங்கே பாருங்கள் 27லேருந்து இப்போ 26 வந்திருக்குது. ஸோ அதையும் ஒட்டி குறைக்கிறாங்க. அதே மாதிரி ரெவென்யூ டெஃபிசிட் இவங்க பதவி ஏற்கும்போது ரெவென்யூ டெஃபிசிட் வந்து 3.16, அதாவது 4% மேலே கடன் வாங்கி அது மொத்தத்தையும் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து குறைச்சிட்டு வந்து இன்னைக்கு பொது புரிதல் வந்து இந்த உரிமை தொகை அப்படின்னு பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அதனால கடன் வாங்கி கொடுக்குறாங்க. இல்ல பேருந்துல வந்து கட்டணம் இல்லைன்னு பெண்களுக்கு வந்து இலவசம்ட்டாங்க, அதனால கடன் வாங்குறாங்க. இப்படி இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் அப்படின்னு பிஜேபி சொல்லுது சார். ஏதோ இந்த பணத்தை வாங்கி இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி, இன்னொரு பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்ணுற மாதிரியும் பேச, இது எகைன் ரொம்ப அடிப்படை புரிதல். கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு மொத்த பணமும் போகுது சார், அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க, அவ்வளோதானே தவிர இந்த பர்டிகுலர் பணத்தை இதுக்கு செலவு பண்ணுறாங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, மாநில அரசு ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டை வந்து நம்ம மதிப்பீடு செய்யும்போது நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்வீங்க? அந்த பட்ஜெட்டுக்குன்னு சில நோக்கங்கள் இருக்குது. என்ன நோக்கம்? அது வந்து பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்குதா, வளர்ச்சியை உருவாக்குதா, விலைவாசியை கட்டுக்குள்ளே வைக்குதான்னு பார்ப்போம். மாநில அரசினுடைய பட்ஜெட்டுக்கான நோக்கம் என்ன? மாநில அரசு அது வந்து ஒன்றிய பட்டியலில் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸுக்கு செலவு பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். மாநில பட்டியலில் என்னென்ன கொடுத்துருக்கோம்? நம்ம கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலம், சமூக நலம், வயோதிகர், விவசாயம், ஊரக வளர்ச்சி, கட்டுமானம், இதுதானே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் செலவு பண்ணுறாங்களா? அதை ஏன் பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டால், ஒரு மாநில அரசை எவாலுவேட் பண்ணுறது அவங்களுக்கு அசைன் பண்ணுற சப்ஜெக்ட்ஸில் அவங்க நல்லா செலவு பண்ணுறாங்களான்னு தானே சார் பார்க்கணும். அடுத்தது, இந்த திட்டங்களை வந்து இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்க. எதுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க? திட்டக்குழு வந்து அதை எவாலுவேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்த அரசு வந்து ஏற்கனவே நம்ம அரசு வந்து தமிழகத்தில் வந்து நம்ம கல்வி, சுகாதாரம் இதுக்கு வந்து நிறையா செலவு பண்ணுறோம். அதன் மீறி இந்த திட்டங்கள் வந்து மேசிவான ஸ்கேலில் நிறையா செஞ்சுருக்காங்க. அதனுடைய பலன் நல்லா இருக்குன்னு திட்டக்குழு வந்து ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு ஸ்கீமையும் சொல்லியிருக்குது. அதனால் அதை விரிவுபடுத்துகிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.